ஆர்ஆர்பிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அது ஃபுல்லாக மேக்ஸ் ரிலேட்டட் தானே. எனக்கு அந்தளவுக்கு மேக்ஸ் வந்து வராது. பட் இருந்தாலும் அப்ளை பண்ணிட்டேன். வேண்டான்னு தான் மனசில் இருந்தேன். பட் இருந்தாலும் ரூ. 175 காசு கட்டியிருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம். மேக்ஸ் மட்டும் தானே. ஆனால் எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேற்றே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாப் வந்து சர்ச் பண்ணணும். நான் டிசைனராக இருக்கேன். எனக்கு அதான் கொஞ்சம் ஃபுல் டைமாக இருக்கும். ஏன்னா சேலரி வேணுங்களா. இதை வந்து கொஞ்சம் பார்ட் டைமாக படிக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போ சர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். காலையில் எந்திச்ச உடனே மொதல் விஷயம் பண்ணுறது வந்து யூடியூப் 2 சேனல் வச்சுருக்கேன். ஸோ அதில் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடணும். இல்லைனா கொஞ்சம் ஈவினிங் போக போக ரொம்ப சோம்பேறி ஆயிடுவேன். எந்திச்ச உடனே ஃபஸ்ட்டு அந்த வேலையை வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, ஜாப் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். க்ரோமில் நிறைய எக்ஸ்டென்ஷன்லாம் வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கிடுவேன். ஜாபெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு அதுக்கு. தென் வந்து 2 டிசைன் டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்த கம்பெனிலேருந்து. எனக்கு அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த ஆர்ஆர்பியும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஸோ என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி என்னால் முடிக்க முடியலை. ஏன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு. மழை செம மழை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் படித்தேன். இன்றைக்கி என்னெல்லாம் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பிக்கு சிம்பிளிஃபிகேஷன் வந்து படித்தேன். பேசிக்ஸ் தெரியாமல் நான் டேரெக்டாக உள்ளே இறங்குனதுனால கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 சம் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிட்டு க்யூப் ரூட்டு, ஸ்கொயர் ரூட்டெல்லாம் ரொம்ப தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. தென் அதோட பேசிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக்ஸ் படிக்கணும். அப்புறம் வந்து பிளட் ரிலேஷன் வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்த்தேன். ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு.